நான் நுழைய வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவர் யார் அப்படின்னு சொன்னா, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அதுல உறுதியா இருக்கிறார். நம்பிக்கை மட்டும் அல்லாஹ்விற்கு பத்தாது. ஒரு அடியான்ட்ட இருந்து அல்லாஹ் வெறும் நம்பிக்கையை மட்டும் எதிர்பார்க்கல, அந்த நம்பிக்கையில அல்லாஹ் உறுதியை எதிர்பார்க்கிறார். யாரிடத்துல அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லக்கூடிய அந்த முழு நம்பிக்கை இருந்தும் அதுல உறுதி இருக்குதோ அவரைத்தான் அல்லாஹ் விரும்புறான். இப்ப வெறும் நம்பிக்கை, நான் அல்லாஹ்வை நம்புறேன், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்கிறேன், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன் என்பதாக வெறும் நம்பிக்கை இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு சிக்கலான சிரமமான நிலை ஏற்படும் பொழுது, ஏதாவது ஒரு நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது அந்த நம்பிக்கையில குறை ஏற்பட்டோம், அந்த நம்பிக்கையில இருந்து அவர் பின்வாங்கிடுவாரு. அந்த நம்பிக்கையில அவர் என்ன செஞ்சிருவாரு, வழி தவற ஆரம்பிச்சிருவார். ஆனா அதே அந்த இறை நம்பிக்கையில அவர்கிட்ட உறுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் அவருக்கு வந்துடும். அதனாலதான் அல்லாஹ் இந்த வசனத்துல அம்மல்லதீன ஆமனு பில்லாஹி வஅதஸமு, யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார்களோ, இது அல்லாஹ்வே சொல்லி கொடுக்கிறான். நீங்கள் என்னை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களுக்கு எல்லா நிலையிலையுமே நான் இருக்கிறேன், உங்களுக்கு உதவுவதற்கு நான் இருக்கிறேன், நீங்க சொல்றதை கேட்பதற்கு நான் இருக்கிறேன், நீங்க என்ன கேட்கிறீங்கன்னு அதை கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன். என் மேல நீங்க நம்பிக்கை வைங்க, அந்த நம்பிக்கையில உறுதியாயிருங்க, அதை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த வார்த்தைய எந்த அரசனாலும் சொல்லிட முடியாது, எந்த ஆட்சியாளர்னாலையும் சொல்லிட முடியாது, எந்த முதலாளினாலையும் சொல்லிட முடியாது, எந்த மனிதர்களாலும் இன்னொரு மனிதனுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு இருக்கிறேன், நீங்க தைரியமா இருங்கன்னு சொல்லி சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த வாக்குறுதியை யாராலையுமே கொடுத்துட முடியாது. எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு இருக்கிறேன், என்னை நீ முழுசா நம்புங்க, என்னை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக யாராலையும் சொல்ல முடியாது. இது அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே சொல்ல முடிந்த ஒரு வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், என் மேல நீங்க நம்பிக்கை வைங்க, அதுல உறுதியா இருங்க, என்னை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வஅதஸிமு பிஹி, என்னை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஃபஸயுதுகிலுஹும், உங்களை நான் நுழைய வைப்பேன், ஃபீ ரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபضலின், என்னுடைய கருணையிலும் என்னுடைய அருளிலும் உங்களை நான் நுழைய வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்வார். அது மட்டுமல்ல, வயஹதீஹிம் இலைஹி ஸிராத்தம் முஸ்தகீமா, உங்களுக்கு நேரான பாதையை நான் காண்பித்து